பிசாசுக்கு எந்த வகையிலலாம் நம்ம இடம் கொடுக்கிறோம்? வாட் ஆர் த ஓப்பன் டோர்ஸ் ஃபார் டீமன்ஸ்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கன்னு ஒரு வசனம் இருக்கு. அநேக நேரத்துல நம்ம எப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்குறோன்னே நமக்கு தெரியாமல் இருக்குது. ஒரு பக்கம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் கூட நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய சில காரியங்களை நம்ம அறியாத நிமித்தம், அதை அதை பற்றி ஒரு புரிதல் இல்லாத நிமித்தம் இட்ஸ் ஓகேன்னு சொல்றதுனால நிறைய நேரத்துல பிசாசுக்கு ஒரு ஆக்சஸ் கிடைக்குது. எங்க? நம்மளுடைய சரீரத்துக்கு மேல, நம்மளுடைய லைஃப்க்கு மேல அவனுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்குது. இன்னைக்கு நம்ம விரைவாக சில காரியங்கள் எப்படிலாம் பிசாசுக்கு ஒரு ஓப்பன் டோர்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். இன்னைக்கு ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இந்த நாட்கள்ல, குறிப்பாக ஆண்டவருடைய வருகை நாட்கள்ல பிசாசு எவனை விழுங்கலாம்னு சொல்லிட்டு தந்திரமாக வலை வீசி தெரிந்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த காலகட்டத்துல நீங்களும் நானும் விழிப்போடு இருந்து எந்த வழியில அவன் வரான், எங்கெல்லாம் நம்ம வேலையை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளணும், எந்தெந்த இடத்துல நான் இன்னும் ஓப்பனா வச்சிருக்கிறேன் அவன் வரதுக்காக, அதை நம்ம அறிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக ஜெபித்து அதுல இருந்து ஒரு விடுதலை பெற முடியும். முதலாவது உள்ள காரியம் பாத்தீங்கன்னா, ஒரு ஆன்கோயிங் சின், அதாவது பாவம் தொடர்ந்து, அதாவது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சில காரியங்கள் இன்னும் அந்த பாவத்திலிருந்தனால முழுமையாக விடுபட முடியலன்னா, ஸோ தட் ஓப்பன்ஸ் த டோர் ஃபார் டீமன்ஸ். பிசாசுக்கு வருவதற்கான ஒரு வழியை அந்த பாவத்தின் மூலமாக தொடர்ச்சியாக, அதாவது துணிகர பாவம் ஒன்று இருக்கு, அல்லது தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம், அதை பத்தி ஒரு பெரிய நமக்கு கான்சியஸ்னே இல்லை, அதுல இருந்து மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு நமக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லாம இன்னும் தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம் என்றால், அதற்கு பிசாசுக்கு ஒரு ஈஸியான ஒரு டோர் வந்துடும். இது ஒரு நம்பர் 1 சின், ஆன்கோயிங் சின்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, சில டார்மேட்டிக் ஈவெண்ட்ஸ் மூலமாக ஒரு நம்ப முடியாத சில ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும் இல்லைங்களா? சிலரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தங்களை அவங்கள அபியூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்கள ரொம்ப தொடர்ந்து பிசிக்கலா அபியூஸ் பண்ணிருக்கலாம், செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிருக்கலாம். அந்த அபியூசிங் அதுக்குள்ளே அவங்க மாட்டிட்டு அதுக்குள்ள டிப்ரெஷனுக்குள்ள போய், அல்லது அதுல இருந்து விடுதலை எப்படி வரணும்னு தெரியாம அவங்க ஆண்டவர்கிட்ட இருந்து விலகி போய் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு ஈவெண்ட்ஸ் மூலமாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அதாவது அதே யோசிச்சுட்டு இருப்பாங்க, அதே ஒரு டார்மெண்டா அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு காரியம் அதுல இருந்து விடுதலை பெறலைன்னா பிசாசுக்கு ஈஸியாக உள்ளால வருவதற்கான ஒரு ஆக்சஸ் உண்டு. இதுல நிறைய பேர் சீக்கிரட்டா நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ்பெஷலி விமென்ஸ் பாத்தீங்கன்னா, லேடிஸ் பாத்தீங்கன்னா, நிறைய நேரத்துல இந்த மாதிரி யார்ட்டுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள்ல மாட்டியிருப்பாங்க. அவங்க பிசிக்கல் அபியூஸா இருக்கலாம், மென்டல் அபியூஸா இருக்கலாம், அல்லது செக்ஷுவல் அபியூஸா இருக்கலாம், எந்த ஒரு வேர்பல் அபியூஸா இருக்கலாம். அதன் மூலமாக அவங்க ஒரு தனிமைப்பட்டு ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போய் சொசைட்டில இருந்து ஒதுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து ஒதுங்கி, சொசைட்டில இருந்து ஒதுங்கி, இந்த மாதிரி சில காரியங்கள் அவங்களோட வாழ்க்கை நடக்கும்போது, ஸோ the only one thing, the best thing is go back to Jesus. அங்க மட்டும்தான் நமக்கு சுகம் கிடைக்கும், அங்க மட்டும்தான் நம்ம ரெஸ்டோர் ஆக முடியுமே தவிர அதிலே மாட்டிட்டு இருக்கும்போது பிசாசுக்கு அதன் மூலமாக உள்ளால வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. மூன்றாவது பாத்தீங்கன்னா, பிசாசோட பொய்யை நம்பும் போது மெனி டைம்ஸ் நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு. அதே போல பிசாசும் சில விதத்துல ஒரு பொய்யை சொல்லி நம்மளை ஏமாத்த ட்ரை பண்ணுவோம். இப்ப இயேசு கிறிஸ்துவும் அந்த டெம்டேஷன்ஸ், அந்த 3 kinds of டெம்டேஷன்ஸை ஹேண்டில் பண்ணார். அப்போ பிசாசு நிறைய காரியங்கள் இயேசு கிட்ட பிரசன்ட் பண்றான், சரிங்களா? தோ ஆண்டவர் கிட்டதான் எல்லா அதிகாரமும் இருந்தாலும் இவங்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பிரசன்டேஷன் அங்க காமிக்கிறான். அப்போ நம்ம வாழ்க்கையிலும் சில நேரத்துல பிசாசு சில பொய்களை சொல்லுவோம், இல்லை? எப்படின்னா, இதெல்லாம் பெருசா எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒரு பெரிய பாவம் இல்லை, எல்லாருமே காமனா இந்த மாதிரிதான் பேசுறாங்க, எல்லாருமே லஞ்சம் கொடுக்குறாங்க, யாருதான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொய், ஒரு காமனா நடக்கிற காரியங்களை உங்களை நம்ப வைப்பான், இல்லைங்களா? அது நம்ம பார்வையில பார்க்கும் பொழுது தப்புன்னு தெரியும், ஆனா அவன் ஒரு பொய்யை சொல்லி இது எல்லாருமே இப்படிதானே பண்றாங்க, ஸோ இது கேஷுவல், இது நார்மல் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக அந்த பிலீவிங், பிசாசு போடுற அந்த தந்திரத்தை நம்ம நம்புறது நிமித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஓப்பன் டோரை பிசாசுக்கு உண்டு பண்ணிடுறோம்.
நாலாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் டு த அன்ஹோலி திங்ஸ். ஓகேங்களா, அசுத்தமான காரியங்களை, குறிப்பாக இச்சையான காரியங்களை பார்க்கறது, போனோகிராஃபியா இருக்கலாம், அல்லது ஹாரர் மூவிஸா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய, அல்லது டார்க் மியூசிக், மெட்டல் மியூசிக், அல்லது டிமோனிக் மியூசிக்ஸ், அந்த மாதிரி ஏதாவது கேட்கறது, ஸ்டோரிஸ் அந்த மாதிரி படிக்கிறது, நம்மளோட நாவல்ஸ் படிக்கிறோம்ல, சில நாவல்ஸ்லாம் நம்ம வந்து அதுல சம்திங் ரிலேட்டட் டு த ஈவில், சம்திங் ரிலேட்டட் டு த டீமன், சம்திங் ரிலேட்டட் டு த லைஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு, உலகத்தின் பொய்களை ஒரு வந்து நாவலாக இன்னைக்கு வந்து மேக் பண்ணி பண்றாங்க, மூவிஸா மேக் பண்ணி பண்றாங்க. அதை நீங்க வந்து அதுலேயே நீங்க அதிகமாக எக்ஸ்போஷர் இருக்கும்போது, இதெல்லாம் அன்ஹோலி திங்ஸ், இதெல்லாம் எக்ஸ்போஷர் இருக்கும்போது, ஸோ டெஃபினெட்லி டீமன்ஸ் வுட் ஹேவ் த ஆக்சஸ். அதனால தான் நிறைய இடத்துல நம்ம சொல்றது, நீங்க படம் பார்க்காதீங்க, ஓகேங்களா. சில பேர்ல வந்து செக்ரிகேட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. ஸோ வை யூ வாண்ட் டு டேக் அ ரிஸ்க்? நமக்கு அதுக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது இன்னைக்கு வந்து எதுல எப்படி பிசாசு வருவான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஐந்தாவது உள்ள காரியம், மன்னிக்க முடியாத ஒரு காரியம். ஒருத்தங்களை மன்னிக்க முடியல, அன்ஃபர்கிவ்னஸ். ஓகேங்களா, இன்னொருத்தங்க மேல தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள நான் என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, அவங்கள மன்னிக்க முடியலன்னா, அந்த அன்ஃபர்கிவ்னஸ் இட் வில் ஓப்பன் எ டோர் ஃபார் டீமன்ஸ். ஒருத்தங்களை மன்னிக்க முடியாத ஒரு இருதயம் வந்து ஒரு பெரிய சீரியஸ் இஷ்யூவா நமக்கு மாறும். ஓகேங்களா, இது நீங்க மேத்யூ 18 பாத்தீங்கன்னா, அன்மர்சிஃபுல் சர்வன்ட் இருப்பான், அவனுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும், ஆனா அவனுக்கு கீழே இருக்கிற சர்வன்ஸ்க்கு மன்னிக்கப்படாம இவன் இருக்கிறதுனால ஆண்டவர் பாப்பாரு, நான் உனக்கு மன்னிச்சேனே, நீ வந்து உனக்கு கீழே இருக்கவங்களையே அவனால மன்னிக்க முடியல. உடனே ஆண்டவர் அவனை தூக்கி வந்து நரகத்துல தூக்கி போடுறாரு. ஸோ அந்த அன்ஃபர்கிவ்னஸ் வில் ஓப்பன் எ டோர் ஃபார் டீமன்ஸ். ஓகேங்களா, அதே போல ஆறாவதுக்குள்ள காரியம் பாத்தீங்கன்னா, இன்வால்விங் இன் த ஃபால்ஸ் ரிலிஜன்ஸ், ஃபால்ஸ் டீச்சிங்ஸ், கல்ட் ஆக்டிவிட்டிஸ். ஓகேங்களா, இன்னைக்கு நிறைய காரியம் கிறிஸ்டியன்ஸ்லயே நிறைய ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே போல ஃபால்ஸ் ஸ்பிரிட்ஸ், ஓகேங்களா, கள்ள உபதேசங்களும், கள்ள ஆவிகளும், கள்ள தீர்க்கதரிசிகளும், இதெல்லாம் கிறிஸ்துவத்திலே உள்ளால இருக்கு. இதை தவிர ஃபால்ஸ் ரிலீஜன், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நம்ம வந்து பிலீவ் பண்ணும் பொழுது, அல்லது பிலீவிங் இன் ஐடல்ஸ், அந்த மாதிரி அதில் பிலீவ் பண்ணும்போது, ஐடல் உங்க வீட்டுல இருந்தாலே பிசாசுக்கு ஒரு டோரை ஓப்பன் பண்ணிடுவோம். எந்த ஒரு ஐடலா இருந்தாலும், எந்த ஒரு விக்கிரகமே வீட்டுல நீங்க வச்சிருந்தாலும், தோ யூ ஆர் வர்ஷிப்பிங் த ஐடல் ஆர் நாட், அது வந்து ஒரு பிசாசுக்கு ஒரு பெரிய ஓப்பன் டோர் கண்டிப்பாக உண்டு பண்ணிடும். அது பைபிள் இஸ் சோ கிளியர் ஆன் தட். அதுக்கப்புறம் அக்கல்ட் இன்வால்மெண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து அக்கல்ட் இன்வால்மெண்ட்ஸ் நீங்க பார்க்கும்போது நிறைய இன்னைக்கு செட்டானிக் கிங்டமுக்கு பயன்படுத்துற காரியங்கள், பவர்ஸ் ஆஃப் த டார்க்னஸ், அதை வந்து எக்ஸாஜரேட்டட் பண்றதுக்கு, அல்லது அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக இன்னைக்கு நிறைய அக்கல்ட் இருக்கு. ஒன்று சார்சரி இருக்கு, யோகா இருக்கு, மேஜிக் ஆர்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நியூ ஏஜ் டெக்னிக்ஸ் வந்து சைக்கு, அதே மாதிரி அஸ்ட்ராலஜி, நிறைய காரியங்கள். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அக்கல்ட், அதாவது பிசாசுடைய டார்க் ஃபோர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளோட வாழ்க்கைக்கு நன்மை செய்வதற்காக யூஸ் பண்றதுக்கு, அல்லது ஒரு மேஜிக்ஸை பார்க்கறதுக்கு நிறைய காரியங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். இதை பத்தி ஒரு பெரிய டாபிக் இருக்கு. மேபி இன்னைக்கு வந்து ஒரு சின்ன சின்ன இந்த அக்கல்ட்னு சொல்லும் பொழுது நிறைய இருக்கு. ஆஸ்ட்ராலஜி, ஜோடியாக் சயின்ஸ், இன்னொன்று ரேக்கி பார்ப்பாங்க, அஹூஜா போர்டு, அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல்ஸ் நம்புறது, யோகாவை நம்புறது, கேண்டில் மேஜிக்ஸ் நம்புறது, ஆரக்கிள் கார்ட்ஸ், அதுக்கப்புறம் மெடிடேஷன் நாட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். ஓகேங்களா, வசனத்தை தவிர மற்ற எந்த ஒரு மெடிடேஷனுமே இட்ஸ் டிமானிக். அதை வந்து பிசாசுடைய ஓப்பன் டோர்ஸ்க்கு ஈஸியாக வந்துடும். பெண்டுலம்ஸ் யூஸ் பண்றது, ஃபார்ச்சூன் டெல்லிங், இதெல்லாமே ஓகேங்களா, ஒரு மீடியம் யூஸ் பண்ணி கையில ரேகையை பார்த்து சொல்றதோ, வெத்தலை தடவை சொல்றது, இது எல்லாமே இட்ஸ் கால்ட் அஸ் அக்கல்ட் பிராக்டிசஸ். அந்த அக்கல்ட்ல இன்வால்வ் ஆனாலே, ஒருவேளை அந்த அக்கல்ட்டுடைய எந்த ஒரு கட்டமைப்போ நம்மளோட வாழ்க்கையில அதோட தாட்டும் நமக்கு இருந்தாலே பிசாசுக்கு ஈஸியா நமக்கு வர்றதுக்கு ஆக்சஸ் உண்டு. அதே நேரத்துல கடைசியாக கர்சஸ், முன்னோர்கள் மூலமாக வந்து ஜென்ரேஷனல் கர்சஸா இருக்கலாம், அல்லது அவர் டங் ஹேஸ் த பவர் ஃபார் த லைஃப் அண்ட் டெத். ஓகேங்களா, நம்ம நாவல ஜீவனுக்கும் மரணத்துக்கும் அதிகாரம் ஆண்டறதை கொடுத்துருக்கிறோம். அப்போ அதன் மூலமா நம்ம பேசுகின்ற காரியங்கள், ஒருவேளை நம்ம பிள்ளைகளை பார்த்து சில நேரத்துல நீ ஏன் இவ்வளவு முட்டாளா இருக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது that goes as a curse. ஓகேங்களா, ஸோ அதனாலதான் நம்ம பேசுற வார்த்தை நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரி வருகின்ற கர்சஸ், அதுல வந்து முன்னோர்கள் செய்த பாவத்தின் மூலமாக, நம்ம முன்னாடி செஞ்ச பாவத்தின் மூலமாக
ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்காம அல்லது அந்த அந்த சாபம் முறியடிக்கப்படாமல் இருக்கும். ஆண்டவர்கிட்ட போகும்போது ரத்தத்தால் கழுவப்படும்போது எல்லா சாபங்களும் முறியடிக்கப்படும். ஆனால் அதை நம்ம அறியாமல், அதை பத்தி நம்ம யோசிக்காமல், அதை பத்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்காமல், அதை பத்தி ஆண்டவர்கிட்ட போய் அதை ஒப்புரவாயி அதை உடைக்கணும்னு சொல்லி எந்த ஒரு பிரயாசமும் படாம அது வந்து இட் வில் கேரி ஆன், அப்படியே போயிட்டே இருக்கும். தோ நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்தாலும் அதை நம்ம குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லை என்றால் அந்த சாபம் நமக்குள்ள ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டிருக்கும். அந்த சாபத்தின் மூலமாக பிசாசுக்கு உள்ளால வருவதற்கான ஆக்சஸ் ஒன்று கண்டிப்பாக உண்டு. ஸோ இதுதான் ஒரு 8 வித்தியாசமான வழியில பிசாசு எப்படி உள்ளால வர முடியும், ஹவு டீமன்ஸ் கேன் கம் இன்சைட் அஸ். ஓகேங்களா? இது நம்ம இன்னைக்கு ஒரு அதாவது ஒரு அவுட்லைனா தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். மேபி ஆண்டோட சித்தமானால் இதுல இருக்க ஒவ்வொரு டாபிக்ஸும் நம்ம டீட்டெயிலாகவே உள்ளால போகலாம் வருகின்ற நாட்கள்ல. வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அதனாலதான் ஆண்டவர் சொல்றது விழித்திருந்து ஜெபிங்கள். ஓகேங்களா? வாட்ச் அண்ட் ப்ரே அப்படின்னா இந்த மாதிரி உள்ள காரியங்கள் பிசாசு எப்படிலாம் உள்ளால வரான்னு சொல்லிட்டு அவன் வழியை தேடிக்கிட்டு இருக்கிறான். அந்த வழியை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி யூ ஹேவ் டு வாட்ச் அண்ட் யூ ஹேவ் டு ப்ரே அக்கார்டிங்லி. எப்படி பண்ணும்போது நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்படுவீர்கள். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கன்னு சொல்ற அந்த வசனத்துக்கு நீங்க பாத்திரவான்களாக மாறிடுவீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பீங்க. ஆண்டவர் உங்களோட பேச ஆரம்பிச்சுவார். அவருடைய வருகைக்கு உங்களை தகுதிப்படுத்தி நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியான ஒரு சந்ததியாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.